Hey guys, welcome back to my channel. So இந்த வீடியோல வந்து ஷார்ட் அண்ட் ஸ்பீட் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, ஷார்ட் அண்ட் வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நான் வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்திருக்கேன். லைக் how to improve our speed or how to practice shorthand for 150 words per minute இந்த மாதிரிலாம். பட் வந்து எனக்கு எந்த விதமான வீடியோவுமே டீட்டெயில்டா கிடைக்கவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி போட்டாலே ஷார்ட்ஹேண்டோட ஆடியோஸ் மட்டும்தான் வருது. எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிலாம் வரவே கிடையாது. ஸோ நம்மளே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோமே, அதில் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. எனக்கு வந்து என்னோட சார் வந்து சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் எனக்கு வந்து என்னோட ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் வந்து என்னோட சீனியர்லாம் வந்து ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணேன். 150 வேர்ட்ஸ் பெர் மினிட் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுவும் இந்த வாட்டி கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நான் ஆகஸ்ட் 2024 போனேன், எனக்கு கிளியர் ஆகல. ஸோ எகைன் ஐ எம் கோயிங் டு அப்பியர் ஃபார் 2025 February எக்ஸாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா என்னோட சார் வந்து 200 வேர்ட்ஸ் பெர் மினிட் எக்ஸாமே முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால அவங்க கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுத்தது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்பீட் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றத வந்து நாளைக்கு நாளை தெரிச்சு அந்த வீடியோல ஷேர் பண்றேன். இப்போ வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து அது 80 வேர்ட்ஸா இருந்தாலும் சரி, 100 வேர்ட்ஸா இருந்தாலும் சரி, 120 வேர்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து 80 வேர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா காப்பிரைட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து காப்பிரைட் நல்லா வந்துருச்சு, எல்லா வேர்டுக்கும் அதில் உள்ள எல்லா வேர்டுக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரோக் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அதை வந்து ஆடியோ போட்டு எழுதணும். ஆடியோ போடும்போது எடுத்த உடனே 80 வேர்ட்ஸ்லயோ எடுத்த உடனே 100 வேர்ட்ஸ்லயோ வச்சு எழுதாம ஸ்பீடை கம்மி பண்ணி வச்சு எழுதுங்க. இந்த ஷார்ட் அண்ட் பிராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எத்தனை வாட்டி எழுதுறோன்றது முக்கியம் கிடையாது. அது சொல்லுவாங்கல்ல, குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்னு. இந்த மாதிரி எவ்வளவு வாட்டி எழுதுறோன்றது முக்கியம் கிடையாது. அந்த லாஸ்ட் டைம் நீங்க எழுதும் போது அதுல ஒரு ஒமிஷன் கூட இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளோட எய்ம். அது அந்த நோட்டு ஃபுல்லா கூட நீங்க எழுதிருக்கலாம், அது உங்களோட இது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் வந்து நான் 6 to 7 டைம்ஸ் எழுதுறப்பயே வந்து எனக்கு ஒமிஷன் இல்லாம வந்துடும். சில ஸ்பீடு வந்து 40 டைம்ஸ் 50 டைம்ஸ் மோர் தென் 100 டைம்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன். அப்பயுமே எனக்கு வந்து ஸ்பீடு வந்தது இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கும் இந்த ஸ்பீட் பிராக்டிஸ் பண்ற விதம் வந்து மாறும். ஸோ இது வந்து உங்களுக்கு எத்தனை வாட்டி வந்து வரும்போது ஒமிஷன் இல்லாம வருதோ அவ்வளோ டைம் வந்து யூ ஹாவ் டு பிராக்டிஸ் தட் ஸ்பீட். ஸோ இப்போ வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து 150 தான் எழுத போறேன். ஸோ நான் 150 பேசேஜ் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஆகஸ்ட் 2022 150 வேர்ட்ஸ் பெர் மினிட் எடுத்திருக்கேன். இது நான் ஆல்ரெடி வந்து போன பிப்ரவரி பிராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா நான் வந்து போன ஆகஸ்ட் போனப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் போனேன். இப்போ வந்து நான் இடையில ஆகஸ்ட்ல இருந்து இந்த மந்த் வரைக்கும் என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா 70s 80s 90s அந்த பேசேஜ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இங்க வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால இந்த பேசேஜ் எழுதி நியர்லி 4 months ஆகுது. நான் அதனால இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அன்னோன் பேசேஜ் மாதிரி தான். ஸோ இந்த பேசேஜ் வந்து நான் இப்போ எழுத போறேன், ஸ்பீடு போட்டு எழுத போறேன். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆடியோ போட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு அதை அனலைஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து இடையில ஒரு ஸ்பிளிட் பண்ணிக்குவாங்க பேப்பரை. நான் வந்து சீனியர்ல போன ஆகஸ்ட் வரைக்குமே அப்படிதான் ஸ்பிளிட் பண்ணி எழுதினேன். ஆனா எனக்கு வந்து இப்படி கிட்ட போக போக வந்து என்ன ஆச்சுன்னா டைம் ரொம்ப அதிகமா கன்சியூம் ஆகுதோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபுல்லாவே வந்து எழுதுறதுக்கு பிராக்டிஸ் ஆயிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லா தான் எழுத போறோம். ஆடியோ போடுறேன். உங்களுக்கு வந்து எழுத வரும் 150 வேர்ட்ஸ்னா நீங்க கூட இந்த ஆடியோல வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். Brothers and sisters, it is a matter of great pleasure that the Ministry of Rural Development has marked this year as the year for sustainable development. I am happy to note that on the eve of the completion of 75 years of our independence, we are taking rapid efforts to build a new and powerful India. On this happy occasion, I would like to remind you that we have to achieve certain important goals in this regard within the next few years. It is well known that nearly 70% of our population lives in the rural areas. In the words of Gandhi ji, the heart of India lies in its villages. In the light of the above, I have no doubt that if we are to achieve these goals at the national level, we have to take timely action at the Panchayat level. As a matter of fact, the Panchayats have an important role
achievement of these goals, which are classified under 9 heads, I would like to point out that the main aim is to achieve gender equality, better infrastructure and livelihood within the next few years. The first and foremost thing is to make the country free from poverty. At the same time, we have to provide education to all boys and girls and provide safe drinking water and adequate employment opportunities all over the country. In this connection, I am happy to learn that the ministry has conducted national conferences and set up an expert committee to attain these goals at the grassroots level in the next 8 years. As you are aware, there are nearly 80,000 local bodies covering all parts of the country. I would like to point out that they are responsible for providing good governance and social justice to the people. It is a matter of great satisfaction that women account for nearly 50% of the elected members in these panchayats. To ensure development at the village level, we need to have adequate funds. It is therefore necessary that the panchayats have to be given a greater share of the national income. It has to be borne in mind that in the last few years, there has been indeed a significant increase in the allocation of funds. This has been possible largely due to the efforts of the Finance Commission. Side by side, many panchayats have been able to raise their own resources by undertaking new activities. It may not be out of place for me to point out here the administrative reforms have helped us in this regard. We had many parallel schemes run by different departments in the past. It is a matter of great satisfaction that now nearly 20 departments have come together to streamline these schemes. I would like to assure you that this would not only reduce delay but would also help us to curtail expenditure to a great extent. In my opinion, there is still scope for such efforts resulting in better schemes in the years to come. Unless and until we have all-round development of the panchayats, we would not be able to achieve our goals in the long run. I would like to point out that the Grama Sabhas play an important role in this regard. Ladies and gentlemen, as you are aware, the local bodies, especially in the rural areas, enable direct participation of the people in governance. In the light of the above, I would like to request the ministry to take steps to strengthen the Grama Sabhas as soon as possible. I am told that in due course, the participation of the people in local governance is bound to increase. In spite of the fact that there has been some improvement in this regard, it is my opinion that the number of Grama Sabha meetings held each year is very small. It is therefore necessary that the states should pay greater attention in this respect. I am happy to note that the ministry has introduced digital services in local bodies. It has to be borne in mind that on the one hand, technology will reduce delays and avoid unnecessary expenditure. On the other hand, it will ensure transparency and curtail corruption to a great extent. Finally, I would like to conclude by saying that the panchayats are not just centers of implementation but are leaders in governance. With these words, I conclude my speech, thanking you for the opportunity given to me. இப்போ இந்த ஸ்பீட் எழுதி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை பார்த்து ஓரல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண போறேன். ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க எக்ஸாம் போற ரொம்ப உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஆகும், இல்ல வந்து ரொம்ப வந்து ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல நான் ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ மட்டும் நீங்க வந்து ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணா போதும். மிச்சபடி வந்து டைம் கன்சியூமிங் எடுக்கும் அது. அதனால நான் வந்து மோஸ்ட்லி ஓரல் டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த அளவுக்கு வராது. ஸோ இப்போ வந்து படிச்சு பார்க்கலாம். This year, not this year, year for sustainable development. I'm happy to note that on the eve of completion of 75 years of our independence, we are taking rapid efforts to build a new and powerful India. On this happy occasion, I would like to remind you that we have to achieve certain important goals in this regard within the next few years. It is well known that nearly 70% of our population lives in the rural areas. In the words of Gandhiji, the heart of India lies in its villages. In the light of Yahoo, I have no doubt that if we are இப்போ இந்த மாதிரி இடையில படிச்சுட்டு இருக்கும் போது தெரியல அப்படின்னா வந்து நான் புக்கை பார்த்துக்குவேன். ஏன்னா வேற வாய்ப்பு இல்லை. மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணுவேன் படிக்கிறதுக்கு.
we are to achieve these goals in we are to achieve these goals at the national level. We have to take timely action at the panchayat level. As a matter of fact, the panchayat, as a matter of fact, the important. As a matter of fact, panchayat have an important role to play in the achievement of these goals, which are classified under 9 heads. I would like to point out that the main aim is to achieve gender equality, better infrastructure and livelihood within the next few years. The first and foremost thing is to make the country free from poverty. At the same time, we have to provide education to all boys and girls and provide safe, drinking water and adequate employment opportunities all over the country. In this function, we are happy to learn that the ministry has conducted national conference to set up a equal committee to attain these goals at the grassroots level in the next 5 years. Next 8 years. Next 8 years. Next 8 years. As you are aware, there are nearly 80,000 local bodies covering all parts of the country. I would like to point out that they are responsible for providing good governance and social justice to the people. It is a matter of great satisfaction that women account for nearly 50% of the elected members in this panchayat. To ensure development at the village level, we have to note to the mistakes la na kudichu jivan. We need to have adequate funds. Therefore necessary that the panchayat have to be given a greater share of the national income. It has to be borne in mind that in the last few years there has been collection increase in the significant in the allocation of funds. This has been possible largely due to the Finance Commission. Finance Commission, many panchayats have been able to raise their own resources. By undertaking new activities, it may not be out of place for me to point out here. The administrative reforms have helped us in this regard. We had many parallel schemes run by different departments in the past. I think it is a matter of great satisfaction that nearly 20 departments have come together to streamline these schemes. I would like to assure you that this would not only reduce delay, but would also help us to curtail expenditure to a great extent. In my opinion, there is still scope for such efforts resulting in better schemes in the years to come. Unless and until we have all-round development of the panchayat, we would not be able to achieve our goals in the long run. I would like to point out that the Gram Sabha play an important role in this regard. Ladies and gentlemen, as you are aware, local bodies, especially in rural areas, enable direct participation of the people in governance. In the light of your I would like to request the ministry to take steps to strengthen the Gram Sabha as much as possible and know that in due course the participation of the people in local governance is bound to increase in this fact. In spite of the fact that there has been some improvement in this regard, it is my opinion that the number of Gram Sabhas Gram Sabha meeting held each year. Each year, is very small. It is therefore necessary that the states should pay great attention in this respect. I am happy to note that ministry not only digital services, not only introduce digital services in local bodies. It has to be borne in mind that on the one hand, technology will reduce delays and avoid unnecessary expenditure. On the other hand, it will ensure transparency and curtail corruption to a great extent. Finally, I would like to conclude by saying that the panchayats are not just centers of implementation, but are leaders in governance. With these few words, I conclude my speech. Thank you for the opportunity given to me. So, இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதோட இது. இப்போ நான் ஸ்பீட் எழுதும்போது வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, இடையில இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த பஞ்சாயத்து லெவல், கிராம சபா, கிராஸ் ரூட் லெவல், அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்பரன்சி, இந்த மாதிரி வந்து குட் கவர்னன்ஸ், இந்த மாதிரி சில டேர்ம்ஸ்லாம் வந்து சேர்த்து படிச்சாங்க. என்னால் போட முடியல. ஆனால் நான் ஜூனியர்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஜூனியர் போகும்போது எனக்கு வந்து இன்டர்மீடியட் போகும்போது எனக்கு வந்து ஸ்பீடு கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பதட்டத்தில் வந்து ஸ்பீடு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கம்மியாகும்ல. ஸோ அந்த மாதிரி கம்மியானப்போ நான் நிறைய வந்து இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எழுதி வச்சுக்கிட்டேன். அதை வந்து நான் அந்த ஸ்பீடு முடிஞ்சோடனே இங்கிலீஷ் எழுதி வச்சுப்பேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்பீட் டு நம்ம ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு அதை அழைச்சிட்டு அதோட ஸ்ட்ரோக்கை வந்து பொறுமையாக யோசிச்சு போட்டுருவேன். ஸோ நம்ம அப்போ கரெக்ஷன் பண்ணும்போது கண்டுபிடிக்க மாட்டாங்க. இது ஒரு டிப்பு தான், ஃப்ராட் வேலை தான், ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இதுக்குமே நான் வந்து கிராஸ் ரூட் லெவலுக்குலாம் GRL போட்டிருக்கேன், கிராம சபாவுக்கு வந்து GS போட்டிருக்கேன், குட் கவர்னன்ஸ்க்கு GG போட்டிருக்கேன். இந்த மாதிரி இங்கிலீஷில் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் என்ன எழுதிக்கணும் உங்களுக்கு தெரியணும், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நான் டோட்டலாக இந்த பேசேஜில் 1 2 3 4 5 6 7 8 10 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ விச் இஸ் ஓகே நாட் குட். நான் குட்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா 0 மிஸ்டேக்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் 20 to 25 மிஸ்டேக்ஸ் வரும். இது வந்து எனக்கு சார் சொன்னது தான். அது வந்து நிஜத்துலேயும் உண்மை தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எழுதும் போது 0 மிஸ்டேக்ஸ் வரணும். நான் வந்து ஓரல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன். ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் மேபி இன்னும் கூட மிஸ்டேக்ஸ் வரலாம். ஒரு 15 வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் வந்து 20 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த மாதிரி நான் சொன்னால சில டேர்ம்ஸ்லாம் அது எனக்கு மறந்து போயிடுச்சு, ஸ்ட்ரோக் தெரியாமல் கிடையாது. ஸோ அதை வந்து இப்போ நான் எழுதி பார்க்க போகிறேன்.
இப்போ வந்து நான் என்னென்ன வேர்டெல்லாம் எனக்கு எழுத வரலையோ டக்குன்னு அதை மட்டும் நான் வந்து எழுதி பார்த்தேன். இப்போ வந்து மறுபடியும் ஆடியோ போட்டு எழுதுவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். இதே வேர்டு வந்து அதில் எழுத முடியல அப்படின்னா மறுபடியும் அது 5 வாட்டி எழுதுவேன். இல்லை ஒரு லைன் எழுதுவேன், 2 லைன் எழுதுவேன், அந்த மாதிரி எழுதுவேன். அதுக்கப்புறமா வந்து எகைன் ஸ்பீட் போட்டு எழுதுவேன். இந்த மாதிரி வந்து எவ்வளோ டைம் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லையோ, எவ்வளோ டைம் மிஸ்டேக்ஸ் வருதோ அவ்வளோ டைம் ரிப்பீட் பண்ணணும். லாஸ்ட் டைம் வந்து ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் கூட வராமல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்பீடு போகணும். ஸோ திஸ் இஸ் த வே டு ப்ராக்டிஸ் ஸ்டெனோகிராஃபி. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட் ஹேண்ட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 80 வேர்ட்ஸ் 100 வேர்ட்ஸ் 120 வேர்ட்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். 150க்கு போகும்போது வந்து அந்த அளவுக்கு கைடன்ஸ் கிடைக்கிறது இல்லைன்னு தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து ஒரு சூப்பர் மென்டார் இருக்காங்க. ஸோ நான் வந்து ஜூனியருக்கும் சீனியருக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வந்து கிளாஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன். அதுக்கு வந்து நீங்கள் ஷார்ட் அண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் அனுப்புவேன். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் இதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வீடியோஸ் வேணும்னாலோ எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். See you all in the next video. Bye. அண்ட் எல்லாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் எக்ஸாமுக்கு ஹார்ட்லி 1 month தான் இருக்கு. பாய்.